அவரது குடும்பம் ஒரு வறிய நிலையில் இருக்கக்கூடிய குடும்பம். அப்பாவும் அம்மாவும் கூலி வேலைக்கு போகிறாங்க. உடன் பிறந்த தம்பிகளுக்கு வந்து அவங்களுக்கு தேவையானது நிறையா இருக்கும். பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும். ரொம்ப ஒரு கஷ்டமான சூழல் தான். ஒரு கூரை வீடு தான் அது. அப்படிப்பட்ட வறுமையான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து அவர் ஒரு அரசுக்கு பணிக்கு போனாலும் குடும்பம் வந்து அந்த அரசு பணியில் கிடைக்கக்கூடிய ஊதியத்தை எதிர்பார்த்தாலும் குடும்பத்துக்கு கொடுக்கவே இல்லை. வாங்குகிற சம்பளத்தை அப்படியே வந்து இயக்கத்துக்கு தான் கொடுப்பார். துண்டறிக்கை அடிக்கிறதுக்கு, சுவரொட்டி அடிக்கிறதுக்கு, அந்த இயக்கத்தை வளர்த்தெடுக்கணும் அப்படின்றதுக்காகவே என்னென்ன செலவு இருக்கோ அத்தனையும் அப்படியே செலவு. அதெல்லாம் அவர் சாப்பிட்டுக்கிட்டு அவருக்கான தேவையை பார்த்துக்கிட்டு அப்படியே தான் செலவு பண்ணார். நாங்கள் பலமுறை சொல்லுவோங்க, வீட்டுக்கு சம்பளம் அனுப்புங்க, அப்பா அம்மாவுக்கு அனுப்பிச்சி வைங்க. நான் ரொம்ப அவர்கிட்ட கோபமாகவே பேசியிருக்கேன். ஊருக்கு அப்பா அம்மாக்கெலாம் நீங்கள் அனுப்பிச்சி வைங்க, அப்படி போட்டு இது பண்ணுறீங்க அப்படிலாம். நாங்கள் வந்து மதுரை காந்தி மியூசியத்தில் அந்த கூட்டம்லாம் நடக்கும் அப்பப்போ. அப்போல்லாம் நாங்கள் வந்து இதை பற்றி நிறையா பேசுவோம்.